இன்றைக்கி நம்ம சித்திரைக்கனியையும் விஜய் சாரையும் எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். சித்திரைக்கனியை பார்க்குறதுக்காக முதல் நாளே பழங்கள், பூ, வெத்தலை பாக்கு, அரிசி, பருப்பு, ஜீனி இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. வெள்ளி, தங்கம், வைரம் 3 எடுத்து வச்சாச்சு. ரூபாய், கண்ணாடி இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு சித்திரைக்கனியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. மறுநாள் காலையில் எழுந்துச்சி சித்திரைக்கனியை நல்லபடியாக பார்த்தாச்சு. இப்போ சித்திரைக்கனியை பார்த்து முடிச்ச கையோட நம்ம எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாதாள சிம்பு முருகன் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். பாதாள சிம்பு முருகன் வந்து சுவாமி பார்க்குறதுக்கு வேண்டி அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான கூட்டமாக இருந்தது. அடிக்கிற வெயிலில் அவ்வளோ பேர் லைனில் நின்று சுவாமியை பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி, மோர் இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் வெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. எப்படி ஒரு 2 ஹவர்ஸாவது ஆச்சு சுவாமியை பார்க்கறதுக்காக. அதனால் நம்ம வந்து வண்டி எடுத்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். வர வழியில் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சார் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி திருப்பூர் வந்து பிரச்சாரத்துக்காக போயிட்டுருக்கும்போது வந்து அவர் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த மக்கள் எல்லாருமே வந்து அவர் வந்து பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சைடு ஆப்போசிட் சைடு வரக்கூடிய எந்த வெஹிக்கிள்ஸுமே வரவே விடல. ஒரு 4-5 இடத்துல வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. எந்த வெஹிக்கிளுமே மூவ் ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு எந்த வெஹிக்கிளுமே மூவ் ஆகவே இல்லை. விஜய் சார் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தாங்க. ஒரு துண்டு மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அவங்க சுற்றி பவுன்சர்ஸ் உட்காந்துருந்தாங்க. தெளிவாகவே அவருடைய முகம் வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஹாய் சொல்லிட்டு அப்படி தான் வந்தாங்க. அவர் முன்னாடி வந்து கேமராவெலாம் கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய போலீஸ் வந்து பாதுகாப்போடு தான் இந்த சிச்சுவேஷனாக இருந்தது. பாருங்கள், இப்போ தெரிவாங்க. அந்த வேனில் தான் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து பின்னாடி ஃபுல்லாக வந்து டிராஃபிக் தான், நிறைய டிராஃபிக் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கே வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம். சிவன், மீனாட்சி, விநாயகர், நவகிரகங்கள் இது எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துட்டு சுவாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டாச்சு. சித்திரை எல்லாருக்கும் நல்லபடியாக போகணும், எல்லாத்துக்கும் எல்லா செல்வங்களும் கிடச்சி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுவாமி கும்பிட்டு தீபங்கள்லாம் ஏற்றி கோவிலில் கொடுத்த பிரசாதங்களை சுவாமிக்கு படைச்சு வீட்லேயும் நல்லபடியாக தீபம் போட்டாச்சு. உங்கள் எல்லாருக்கும் சித்திரை எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.